காமராஜர் ஆட்சி வரணும்னு தானே ஆளுக்கு கத்துறீங்க. காமராஜரையா நீங்கள் கீழே பிடிச்சி தள்ளினீங்க? சும்மா இந்தி திணிப்பு அது இது தமிழ் அதுன்னு சொல்லி இன்னைக்கு ரயில்வேல இந்தியா தமிழனுக்கு வேலை இருக்கா? ஒரு காலம் இனி மத்திய அரசுல என்னது இருக்காது, தமிழ்நாட்டுக்காரனு வேலை இருக்காது. நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்க வேற விதமாக. ஒரு மொழி அப்படிங்கிறது அறிவு. ஒரு அறிவை நீ பெறப்படாதுன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுங்கன்னா அதை மாதிரி முட்டாள்தனம் கிடையாது. நீ படி. இப்போ நான் பக்கத்தில் அண்ணா இருக்கு அத்தனை சாட்டுமார் வந்து இங்கே வாழ்ந்து எல்லா ஊர்லையும் எடுத்துடுங்க. அவன் தான் பெரிய பெரிய கடையில் போட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அதான் படிக்காம மொழியா. நம்ம என்ன செய்வோம்? இப்போ அவனுக்கு கொஞ்ச நாளில் போனால் அவனுக்கு அடிமைப்பட்டு நம்ம இருக்கணும். மொழி தெரிஞ்சாதான் நம்ம அவனை அடிமைப்படுத்த முடியும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. நான் ஹிந்திலாம் படிக்கிற லக்கணம் வியாபாரம் பார்த்துருக்கேன். மொழி அறிவு. இப்போ மலையாளி எடுத்துடுங்க. லோகத்தை அவன் அடக்கி ஆளு ஒத்துடணும். எங்கே எந்த நாடு இருந்தாலும் அவன் போய் இருப்பான். உண்டா இல்லையா? இன்னைக்கு அவங்க கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் மாறி மாறி வாரான். ஆனால் அவன் எந்த அளவுலையாவது அவன் எந்த படிக்காண்டான் வைக்காண்டான்னு சொல்லானா. இன்னைக்கு இதே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் எந்த இடத்துலையும் வளர்ச்சியை பாதிக்கப்பட மாட்டான், தடைப்படுத்துவோம். இந்த 10 வருஷத்தில் கேரளாவில் வளர்ந்துருக்கு. பொதுப்பணித்து நிறைய ரோடாகட்டும் பாலங்களாகட்டும் இல்லை வளர்ந்துருக்கு கம்யூனிஸ்ட். அவன் செய்வான். ஆனால் அதே அடுத்த கவர்மெண்ட் இருந்தால் அதுக்கு அவன் தடை போடுவான். இதுதான் கம்யூனிஸ்டுடைய கொள்கை. இப்போ அவன் 10 வருஷம் இருந்தனால வளர்ச்சியை நோக்கி போச்சு. கேஸோட இது வந்து மேக்ஸிமம் பயோகேஸில் போகணும். இவங்க முன்னாடி திட்டத்திலே பாஜகலையும் உண்டு, பயோகேஸ் அதெல்லாம் உண்டு. அவங்க பண்ணல. அது அவங்களோட மிஸ்டேக் தான் ஒன்று. இன்னொன்று இவங்க வந்துட்டு இங்கேயும் சிலிண்டருக்கு விலை குறைப்பேன் அப்படி இப்படின்னு டிஎம்கே அரசு வச்சு அதை பண்ண முடியாது. ஏன்னா சென்ட்ரலோட நம்ம கையில் இருக்குது. இன்னொன்று ஜிஎஸ்டியில் கொண்டு வரது பெட்ரோலுக்கு எல்லாருமே பாஜக புஷ் பண்ணுறது. ஜிஎஸ்டி கொண்டு வரலாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஒரு நம்ம இப்போ 100 ரூபா இருக்குது, ஒரு 60 ரூபா 70 ரூபா வரைக்கும் வந்து புஷ் பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ண முடியாத காரணம் சில ஸ்டேட்டில் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. ஜிஎஸ்டி கூட்டுறதுனால எப்படி பொருளாதாரம் குறைய நினைக்கிறீங்க? ஜிஎஸ்டி கூட்டுறதுனால இல்லை, நான் சொல்கிறது என்னன்னா அது வேட் இந்த வரி வருது இல்லை, அந்த பெட்ரோலில் வருது இல்லை, அதை எடுத்துட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் கொஞ்சம் குறையும் 18%. அது நீங்கள் பண்ணுறது வந்து 50-40 மேலே போகும். பெட்ரோல் இப்போ சாதா வரி போடுறாங்களா, வேட் அதெல்லாம் போடுறாங்களா, அது 40 மேலே போகும். 40%. இப்போ கேஸ் வந்து திடீர்னு இப்போ டிமாண்டோட காரணம் மேக்ஸிமம் அதோட ரேட்டை கூட்டதுக்கு தான் இருக்கும். பதுக்குவாங்க. இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணலாம். டிஎம்கே கூட இருக்கலாம், ஏடிஎம்கே கூட இருக்கலாம், யாரும் பிஜேபியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. பிஜேபி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இங்கே வந்து ஃபேஸ் தேவை. அவங்க பண்ணாங்கன்னா அவங்க யாருக்குமே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. அவங்க வரதான் பார்க்குறாங்க. அவங்க வரவங்க பார்க்கும்போது அவங்க கேஸை வந்து தட்டுப்பாடு வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. என்டிகேக்கு அவங்க இப்போ தான் வராங்க. அவங்களுக்கு அது சம்மந்தமே இல்லை. டிவிகே விஜய் யாருமே சம்மந்தம் இல்லை. பண்ணுற பாலிடிக்ஸ் இது டிஎம்கே ஓரளவு இங்கே பண்ணுதுன்னு எனக்கு தோணுது. ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாங்கிற போது அது கொஞ்சம் யோசிக்கணும். அதை பற்றி எனக்கு சரியா தெரியல. அது ஓப்பனாக சொல்லிட்டேன். உண்மையாக அவ்வளோதான். வித்தியாசமான யூஸ் பண்ணக்கூடிய எல்லா திங்ஸுமே வந்து ரேட்டு ரொம்பவே ஏறிட்டு ஜாஸ்தி ஆகிட்டு. அதுக்கு எதனால அப்படி ரேட் எல்லாம் அதிகம் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க ப்ரோ? என்னன்னா ஓப்பனாக சொல்லிக்க என்னன்னா வந்து இப்போ நான் ஒரு பொருள் வந்து கடையிலேருந்து வாங்குறேன்னா அதோட இது மதிப்பு வந்து நம்ம விவசாயிட்ட இருந்து வாங்கும்போது அதோட மதிப்பு வேற மாதிரி இருக்கும். அது வந்து மார்க்கெட்டு மாதிரி கை மாதிரி போக தான் அதோட இது. இப்போ நீங்கள் ஒரு டீலர்ஷிப்பில் இருக்கிறீங்க. அப்போ டீலர்ஷிப் 1 வரும்போது 1% ஏறும், 5 டீலர்ஷிப் வரும்போது 5% ஏறும். அதுதான் இது. அப்போ நம்ம விவசாயம் பண்ணணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக பண்ணணும் ப்ரோ. விவசாயம் பண்ணால் தான் சாப்பிட முடியும் நம்ம. அப்போ நமக்கு இன்னைக்கு அரிசி வேணும் அப்படின்னா அரிசி விவசாயம் பண்ணணும். நாளைக்கு கோதுமை வேணும், நம்மளே கோதுமை பண்ணணும். நம்ம அங்கேருந்து வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் போய் விடலாம். இப்போ வந்து பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க, இதுக்கு விற்கிறாங்க. முந்தி நம்ம எல்லா திங்ஸும் நம்மளால விவசாயம் பண்ண முடியாது இல்ல. இப்போ நீங்க வந்து ஓடி நெல்லு நான் விளைவிக்கிறேன். இப்போ நான் என்னால வந்து நெல்லு விளைவிச்சு அதன் லாபத்துக்கு என்னால இது பண்ண முடியும். இன்னொரு திங்ஸ் நான் வாங்கணும் அப்படின்னா நான் வந்து வெளியே கடையில போய் தான் வாங்கி ஆகணும். எல்லாம் கிடைக்குது. அப்படி பார்த்தா அதான் அரிசி கோதுமை இந்தியாவில எல்லாமே விவசாயம் பண்றாங்கல்ல. ஆமா பண்றாங்க. அப்போ அதுலயும் நம்ம விலை அதிகமாகிட்டு தானே இருக்குது. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டீசல் பெட்ரோல் அப்புறம் கேஸ் எல்லாமே வந்து ஹையா விலை ரேட். ஆல்ரெடி வந்து டீசல் பெட்ரோல் வந்து இந்தியாவிலே எடுக்கலாம். ஆனா வந்து அதை வந்து யாருமே கேர் பண்ற இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபுல்லா வந்து வெளிநாட்டுல இருந்து வர போறது இல்லை. இதுல வந்து 50% 80% தான் வெளிநாட்டுல, அந்த 20% வந்து இந்தியாவில இருந்து தான் எல்லாமே வருது. அதுல ஆல்ரெடி அப்படிதானே, கரெக்ட் தானே? அதுல இருந்து தான் வருது. அந்த 20% வச்சே நம்மளுக்கு அத்தியாவசிய பொருள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மக்களை இது பண்றலாம். ஆனா இவங்க வந்து மக்களை வந்து முட்டாளாக்குறாங்க. அதான் உண்மை எல்லாருமே. அப்ப பொருளாதாரத்தை இப்ப விலைவாசிகள் அதிகமா இருக்காது, அது குறைக்கிறதுக்கு என்ன நீங்க பண்ண நல்லா இருக்கும்? எப்படி குறையாது. ஆமா, கட்டுப்படுத்த முடியாது. நான் வந்து இங்க வந்து வண்டி வந்து டிரைவரா வரும்போது ஃபர்ஸ்ட் 400 ரூபா சம்பளம் வாங்கினேன். இப்ப 800 ரூபா ஒரு நாள். பொருளாதாரமே நம்ம வந்து அத்தியாவசிய சாதனம் வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விலைவாசி வந்து நார்மல் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி ஒரு கொண்டு வர முடியாது. நீங்க இன்னைக்குள்ள சம்பளம் ஒரு 3 வருஷம் கழிச்சு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு பொருளா கூட விலைவாசி வந்துட்டே தான் இருக்கும். இங்கே பேக் பண்ணி தர மாட்டாங்க. கடையில் போகணும் சில்லறை அவங்க இப்போ பேக்கிங்லாம் தராங்க. அதுக்கு ஒரு டேட்டு போட்டு தராங்க. எல்லாம் ஒவ்வொரு பார்க்க வேண்டி இருக்கலாம். அப்போ வந்து அண்ணாச்சி கடை போனால் எல்லாம் வாங்கிடலாம். இப்போ அண்ணாச்சி கடையில் ஒன்றும் வாங்க முடியாது. சூப்பர் மார்க்கெட் மாறினாலும் இது இப்படிதான் இருக்கும். வேற வழியே கிடையாது.